அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த உறவுகளே, இன்று ஒரு நபிமொழி மனசுல ஓடிட்டே இருக்குது. அந்த நபிமொழியை உங்களோட ஷேர் பண்ணி நினைக்கிறது இந்த ஒரு வீடியோ. என்னன்னா அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னாங்க ஒரு சமயத்துல, யார் இரு தாடைகளுக்கு நடுவில் உள்ள உறுப்பையும் இரு தொடைகளுக்கு நடுவில் உள்ள உறுப்பையும் பேணி பாதுகாத்து வராங்களோ அவர்களுக்கு மறுமையில சொர்க்கத்துக்கு நான் உத்தரவாதம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அழகான ஒரு பொன்மொழியை சொன்னாங்க. ஏன்னா இப்ப யோசிக்கும் போது நம்மளுக்கு அதெல்லாம் அந்த காலத்துல சொன்னது எப்படி இருந்தது, எப்படி எடுத்திருப்பாங்கன்னு தெரியல. ஆனா இந்த காலத்துல அந்த சொன்ன அந்த பொன்மொழி அல்லாஹ்வுடைய தூதர் இந்த காலத்துல நம்ம மனிதர்கள் இருக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடை அந்த காலத்துல நம்மளுக்கு பட்டவர்த்தனமா தெளிவா போதிச்சுட்டு போயிட்டாங்க. அப்படிங்கிற மாதிரி ஒரு அழகான ஒரு விஷயத்த அந்த பொன்மொழி தெரிய வைக்குது. என்னன்னா ஒரு நாவுனால எத்தனை பக்கம் எத்தனை பிரச்சனை, ஒரு நாவுனால பேசக்கூடிய வார்த்தையினால எத்தனையோ குடும்பத்துல எத்தனையோ பிரச்சனைகள், ஒரு மன நிம்மதி இல்லாத வாழ்க்கையில நிறைய பேர் என்ன காரணம் பார்த்தா இந்த நாவுனாலதான். இந்த நாவுங்கிற ஒரு விஷயம் தேவை. அதான் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, பேசினால் சரியாக பேசு, இல்லையா மௌனமாக இருந்துப்போம். உங்களுக்கு பேச தெரியலையா, தேவையில்லாத விஷயங்களை பேசி பிறருடைய மனதை காயப்படுத்தி விடாதீங்க. அப்படிங்கிற மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் எவ்வளவு அழகான ஒரு பொன்மொழியை 1500 ஆண்டுகளுக்கு முன்னாடியே சொல்லிட்டு போயிட்டாங்க. இப்ப அந்த பொன்மொழியெல்லாம் நம்ம நினைக்கும் போது இப்ப இருக்கிற கால சூழ்நிலைக்கு ஏன் 100க்கு 100% அப்படியே பொருந்தக்கூடிய ஒரு பொன்மொழியா இருக்கு. மனிதர்கள் இந்த பொன்மொழியை தன்னோட வாழ்க்கையில கடைபிடிச்சா நிறைய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். அந்த தீர்வை பெறக்கூடிய மக்களா நம்ம அனைவரும் இருக்கணும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.